ஒபெக்கில் இருந்து வெளியேறிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இதனால் உலகிற்கு பாதிப்பா? ஏன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியேறியது? ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு திடீரென உதவும் இஸ்ரேல் ஏன்? ஈரான் விஷயத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன கூறினார்? வடக்கு காசாவில் 14 கிலோமீட்டர் நீள சுரங்கம் அளிப்பு. பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். ஈரான் தொடர்பான மோதல் உலகை ஏற்கனவே அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பதற்றம் மத்திய கிழக்கு நெருக்கடியின் விளிம்புக்கு கொண்டு வந்துள்ளது. தற்போது மேலும் ஒரு பெரிய பிளவு உருவாகியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் உடனான உறவுகளை முறித்து கொண்டது. சவுதி தலைமையிலான கூட்டணியில் இருந்து இது அதிர்ச்சி செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இந்த முடிவு உலகளவில் எரிசக்தி சமநிலையை மாற்றலாம் மற்றும் உலக பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒபெக்கை விட்டு வெளியேறும் முடிவை வளைகுடா தலைவர்கள் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் கூடி பிராந்திய பதற்றத்தை விவாதித்த அதே நாளில் அறிவித்தது. வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு எப்போதும் சிக்கலானவையாக இருந்தன. ஆனால் ஒவ்வொரு வளைகுடா நாடும் ஈரானை கட்டுப்படுத்தும் கொள்கைகளை பின்பற்றி வந்தன. அந்த கட்டுப்பாட்டு முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளன. வரலாற்று ரீதியாக இதுவரை மத்திய கிழக்கில் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்ததில்லை. வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டதும் இல்லை. தற்போது நடந்த இந்த தாக்குதலின் ஆழம், அது ஏற்படுத்திய அச்சுறுத்தல் அந்த பிராந்தியத்தின் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கும் அளவுக்கு மிகப்பெரியதாக உள்ளது. ஜிசிசி, அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் நாடுகளின் நிலைப்பாடு வரலாற்று ரீதியாக மிகவும் பலவீனமாக இருந்ததாக கூறப்படுகிறது. உதாரணமாக ஜிசிசி நாடுகள் ஒருவருக்கொருவர் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட், அதாவது பொருட்கள் மற்றும் ஆதரவு அளித்தாலும் அரசியல் மற்றும் இராணுவ ரீதியில் அவர்களின் நிலைப்பாடு பலவீனமாகவே இருந்தது. இராணுவ உதவிக்கு அமெரிக்காவை நம்பி இருந்தன. இதுதான் இவர்களுக்கு பாதகமாக அமைந்துவிட்டது. இந்த வகையான பலவீனம் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2016 முதல் ஒபெக் கூட்டமைப்பில் இல்லாத 10 எண்ணெய் உற்பத்தி நாடுகள் இணைந்து ஒபெக் பிளஸ் என்ற கூட்டணியை அமைத்தன. இதில் முக்கியமாக ரஷ்யா இடம்பெற்றது. இதன் முக்கிய நோக்கம் உலக எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்துவது, விலைகளை நிலையாக வைத்திருப்பது, சந்தையில் அதிக விநியோகம் அல்லது குறைவான விநியோகம் ஏற்படாமல் பார்த்து கொள்வது. ஒபெக் பிளஸ் கூட்டணி உலகளாவிய எண்ணெய் உற்பத்தியில் 40% முதல் 45% வரை கட்டுப்படுத்துகிறது. அதனால் இந்த கூட்டணி எடுத்த முடிவுகள் நேரடியாக உலக எண்ணெய் விலையை பாதிக்கும். ஒபெக் மட்டும் இருந்தால் கட்டுப்பாடு குறைவாக இருக்கும், போட்டி இருக்காது. இதனால் ஒபெக் பிளஸ் வந்த பிறகு பெரிய நாடுகளும் குறிப்பாக ரஷ்யா சேர்ந்த பின்னர் அதிக சக்தியை இந்த கூட்டமைப்பு பெற்றது. இதனால் எண்ணெய் விலை உயர்த்தவும் குறைக்கவும் அல்லது நிலையாக வைத்திருக்கவும் இந்த கூட்டணிக்கு அதிக அதிகாரம் கிடைத்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒபெக்கில் நீண்டகால உறுப்பினராக இருந்தது. 1967 அபுதாபி எமிரேட்ஸ் மூலம் சேர்ந்தது. 1971 ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனி நாடாக உருவான பின் தொடர்ந்தது. ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது வெளிநாட்டு கொள்கையை தனித்துவமாக முன்னெடுத்து சில நேரங்களில் சவுதி அரேபியாவின் நிலைப்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டுள்ளது. குறிப்பாக முகமது பின் சல்மான் தலைமையில் சவுதி முதலீடுகளை ஈர்க்க முயன்றபோது போட்டி அதிகரித்தது. ஏன் ஒபெக்கில் இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியேறியது என்றால், தேவை அதிகமாக இருக்கும் நேரத்தில் அதிக எண்ணெய் உற்பத்தி செய்ய விரும்புகிறது. ஒபெக் கூட்டமைப்பில் இருந்தால் இவ்வாறு உற்பத்தி செய்ய முடியாது. ஒபெக் நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்த ஒப்புக்கொள்கின்றன. இதன் நோக்கம் விலையை நிலையாக வைத்திருப்பதுதான். ஆனால் ஒரு நாடு அதிகமாக உற்பத்தி செய்யும் திறன் இருந்தும் அதனை குறைக்க சொல்லும் போது அது அந்த நாட்டுக்கு அழுத்தத்தை தருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மிகப்பெரிய முதலீட்டை எண்ணெய் துறையில் செய்துள்ளது. அது தினமும் 5 மில்லியன் பேரல்கள் வரை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் ஒபெக் கோட்டா காரணமாக 3.2 மில்லியன் பேரல்கள் மட்டுமே உற்பத்தி செய்ய தற்போது அனுமதிக்கிறது. ஒபெக்கை விட்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியேறினால் என்னவாகும்? ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு தற்போது உற்பத்தி வரம்பு இருக்காது, கட்டுப்பாடு கிடையாது. தேவைக்கேற்ப அதிக எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியும், அதிக வருமானம் சம்பாதிக்கலாம். சப்ளை அதிகமாக இருந்தால் உலகளவில் எண்ணெய் விலையை பாதிக்கும். ஆனால் தற்போது சப்ளை குறைவாக இருப்பதால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிக உற்பத்தி செய்தாலும் சந்தை அதை எடுத்துக்கொள்ளும், உள்வாங்கிக் கொள்ளும். அதாவது தேவை அதிகமாக இருக்கிறது. இதற்கிடையேதான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ரகசிய இராணுவ ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. போரின் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது சுமார் 550 ஏவுகணைகள், 2200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரான் ஏவியது.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ரகசியமாக அயன் டோம் விமான பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் வழங்கியிருக்கிறது. முதல் முறையாக இஸ்ரேல் மற்றொரு நாட்டில் அயன் டோமை நிறுவியிருக்கிறது. இஸ்ரேல் படையினரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பணியாற்றுகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் முகமது பின் சயத் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அயன் டோம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை சாதாரண ஆயுத விற்பனைக்கு அப்பாற்பட்டது. இது நேரடி இராணுவ ஒத்துழைப்பை குறிக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இராணுவ பலம் இல்லாததால் கைவிடப்பட்ட நிலையில் இஸ்ரேலுடன் இணைந்துள்ளது. இதனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்தது. இதுதான் இஸ்ரேலின் உதவியை நாட காரணமாக அமைந்தது. அயன் டோம் பல தாக்குதல்களை தடுத்தது. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தம் மூலம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் உறவு வலுவடைந்தது. ஆனால் இந்த போரின் காரணமாக கையெழுத்தான 2020ஆம் ஆண்டுக்கு பின்னர் வெறும் 2 மாதங்களில் அதிகமான இராணுவ கூட்டாண்மை இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் மீண்டும் அமைதி திரும்புமா என்ற கேள்வி தினமும் எழுந்து வருகிறது. முன்னதாக அமெரிக்கா ஹார்மோஸ் பகுதியில் தடைகளை நீக்கி போரை நிறுத்தினால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணையை திறக்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் ட்ரம்ப் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொருளாதார ரீதியாக ஈரானை முடக்க வேண்டும் என்று கருதுகிறார். ஏப்ரல் 28ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட தகவலில் ஈரான் முழுமையான பொருளாதார சரிவின் விளிம்பில் உள்ளது. அமெரிக்காவிடம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஈரான் தெரிவித்ததாக பதிவு செய்திருக்கிறார். ட்ரம்ப் கூறுவது என்னவென்றால், ஈரான் பொருளாதார அரசியல் அழுத்தத்தில் சிக்கியுள்ளது. உள்நாட்டு பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் முக்கியமான கடல் பாதையான ஹார்மோஸ் நீரிணையை திறக்க விரும்புகிறது ஈரான் என்ற கருத்தை ட்ரம்ப் கூறுகிறார். இது ட்ரம்ப் கூறியது. ஈரான் இதுவரை ட்ரம்பின் கூற்றுக்கு பதிலளிக்கவில்லை. ஹார்மோஸ் பகுதியில் ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தனது கடற்படையை நிறுத்தியுள்ளது. இதனால் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலக எண்ணெய் விலை $100க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. ஈரான் தினமும் பெரிய அளவில் வருமான இழப்பை சந்தித்து வருகிறது. ஈரானுக்கு ஹார்மோஸ் பகுதியில் தடங்களை ஏற்படுத்தினால் பணிவார்கள் என்று ட்ரம்ப் கருதுகிறார். ஆனால் ஈரான் இன்று வரை தனது கோரிக்கையிலிருந்து இம்மியளவும் பின்வாங்கவில்லை. இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் புடினை ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சந்தித்திருந்தார். அப்போது மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த ரஷ்யா உறுதியாக இருப்பதாக புடின் தெரிவித்திருந்தார். அதே சமயம் ஈரான் மக்களின் தன்னாட்சி மற்றும் சுயாட்சி பாதுகாப்புக்கான போராட்டத்தை புடின் பாராட்டியிருக்கிறார். ஈரான் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று புடின் கூடுதலாக கூறியிருக்கிறார். ரஷ்யா ஈரானுடன் உள்ளது என்று தெளிவான செய்தியை இவர்களது சந்திப்பு வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில் வடக்கு காசா பகுதியில் 14 கிலோமீட்டர் நீள நிலத்தடி சுரங்கங்களை அளித்துள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. IDF வெளியிட்ட செய்தியில் டிவிசன் 252இன் கட்டுப்பாட்டில் உள்ள நாதன் பிரிகேட் படையினரும் யகலாம் டிவிசன் இணைந்து பெய்ட் ஹனோன் பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் நிலத்தடி கட்டமைப்புகளை அளிக்கும் நடவடிக்கையில் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் கீழ் இதுவரை சுமார் 14 கிலோமீட்டர் நீள நிலத்தடி சுரங்கங்களை அளித்துள்ளனர். அந்த சுரங்கங்களுக்குள் உறங்கும் அறைகள் மற்றும் பல்வேறு ஆயுதங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்ட சுமார் 70 போராளிகளை நாதன் பிரிகேட் படையினர் அளித்ததாக IDF கூறுகிறது. மேலும் IDF தனது செய்தியில் ஹெஸ்புல்லா அமைப்பு பயன்படுத்திய பல இராணுவ கட்டமைப்புகள் தங்களது படைகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததால் அளிக்கப்பட்டுள்ளன. லெபனானின் பெக்கா மற்றும் தெற்கு லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை இஸ்ரேல் இராணுவம் தாக்கத் தொடங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இலக்குகளை கடுமையாக தாக்க IDFக்கு உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக புதிய அழுத்தங்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்து வந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.